கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்கச் செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் நம்ப முடியாத ஒரு காரியங்களை சொல்லி அவற்றை தான் நாம் நாடி தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அந்த வார்த்தையின்படி உண்மையாய் நாம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால் அதனுடைய மேன்மையை முடிவை நிச்சயம் நாம் கண்டு கொள்ள முடியும். நம்முடைய எதிர்காலத்தையும் முடிவையும் கூட அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். ஆகையினாலே அவரே நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்களை வகுத்து அந்த வழியிலே நம்மை நடத்தி செல்கிறார். அந்த பாதையிலே ஆபத்துக்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ இவைகள் இல்லை என்று சொல்லி ஒரு நாள் நாம் சொல்லவே முடியாது. எது காணப்பட்டாலும் முடிவானது மகா மேன்மையுள்ளதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை கண்டடைய நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் தான் தேட வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே கர்த்தருடைய ஜனம் பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்ட போது தேவன் அதை அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தும் தேவன் அவர்களை ஒரு நாளும் மறக்கவே இல்லை. அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய நோக்கத்தோடு கூட வாழ்கிறதான ஒரு புதிய வாழ்வை தரத்தை அவர்களுக்கு ஆயத்தமாக அவர் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் பண்ண வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்படி செய்தாலே தேவன் அவர்களுக்கு செவி கொடுப்பார். நம்முடைய கஷ்ட நேரங்களில், துன்ப நேரங்களில் எல்லாம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகலாம். ஆனால் யூதாவின் பேரிலே அவர் கொண்டிருந்த எண்ணத்தையே அவர் நம்மீதும் கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நாம் தான் அவரை தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் முழு நம்பிக்கையோ உள்ளவர்களாக எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதே அவருடைய அநாதி சுத்தமாய் காணப்படுகிறது. வாழ்க்கையில கஷ்ட நிலைகளில் மாத்திரமல்ல, அகதிகளாக்கப்பட்ட அல்லது சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் மனநொந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாட்களும் கூடவே இருந்து வழி நடத்துகிறார். எந்த வேளையிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். அவருடைய கிருபை எப்போது நமக்கு உண்டு என்கிறதான அந்த நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு புது இடமோ அல்லது சத்துருக்களின் மத்தியில் அல்லது வியாதி நேரத்திலோ மரண நேரங்களிலோ ஆபத்து நேரங்களிலோ எதுவானாலும் அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடினால் வார்த்தையின் மூலமாகவோ அல்லது சுற்றிப்புகள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்திலோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதான அந்த நிச்சயத்தை தேவன் நிச்சயமாய் நமக்கு தருவார் என்பதை, நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்பதை இந்த காலை பொழுதுல மறந்து போய்விட வேண்டாம். தேவனை நீங்கள் தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். இப்பொழுதே தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தரை தேடும்படியாக தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். முழு இருதயத்தோடு கூட அவரை தேட வேண்டும். முழு உள்ளத்தோடு கூட முழு நிச்சயத்தோடு கூட தேடுகிறதான பொழுது நிச்சயம் அவரை தரிசிக்கும்படியாய், அவருடைய அந்த பிரசனத்தை உணரும்படியாக, வல்லமையை உணரும்படியான பாக்கியத்தை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். செபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, முழு இருதயத்தோடு கூட உம்மை தேடாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் காணப்பட்டிருந்தோம். ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி முழு இருதயத்தோடு கூட தேடினால்தான் உண்மை தரிசிக்க முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு கூட உண்மை தரிசிக்க, உண்மை தேட தகப்பனே இந்த காலை பொழுது எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த நிலையிலும் உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய சுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காரியம் வாய்க்க செய்தீரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தீரே.